பிதாவோடு பிதாவோடு உள்ள ஐக்கியம் என்ற தலைப்பின் கீழாக சிந்தித்தோம். மூன்றாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உள்ள நம்முடைய ஐக்கியம் என்ற தலைப்பின் கீழாக சிந்தித்தோம். நான்காவதாக தேவனுடைய வார்த்தையோடு உள்ள ஐக்கியம். அடுத்து ஐந்தாவதாக அன்போடு உள்ள ஐக்கியம் என்று சொல்லி ஐந்து தலைப்பின் கீழாக ஐக்கியம் என்ற அந்த தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்தது. இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் அல்லது உறவு என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்க இருக்கிறோம். ஃபெலோஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். எப்படி நாம் பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவரோடு உள்ள ஐக்கியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போலவே பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள அந்த உறவும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை யோவான் இந்த நிருபத்திலே மிக அழகாக அங்கே குறிப்பிடுகிறார். இந்த நிருபத்திலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய யோவான் பரிசுத்த ஆவியானவருக்கும் அங்கே முக்கியத்துவம் தந்து அவரோடு உள்ள ஐக்கியத்தினுடைய சிறப்பை இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். முதலாவதாக நம்முடைய ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த கடைசி பகுதியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் மிக தெளிவாக இங்கே குறிப்பிடுகிறார். பிள்ளைகளே என்று சொல்லி அங்கே அழைக்கிறார். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகள் என்று குறிப்பிடும் பொழுது அது விசுவாசிகளை அங்கே குறிப்பிடுகிறார். யோவான் அப்படிதான் தன்னுடைய நிருபத்திலே அங்கே விசுவாசிகளை அழைக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக அங்கே அழைக்கிறார். சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லும் பொழுது நம்மில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர் யார்? இங்க யோவான் நம்மில் இருக்கக்கூடிய அந்த பெரியவரை குறித்து என்ன சொல்லுகிறார்? அந்த பெரியவர் யார் என்று குறிப்பிடுகிறார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த யோவான் இந்த நிருபத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது சில இடங்களிலே அதற்கான வெளிச்சத்தை யோவான் இங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு ஒருவரை தந்திருக்கிறார். அவராலே நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். பிதாவாகிய தேவனிலே நிலைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்ப நம்மிலே நிலைத்திருக்கக்கூடியவர், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டவர் யார்? பிதாவாகிய தேவனாலே நமக்கு அருளப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த வசனத்தின்படியாக பரிசுத்த ஆவியானவர். அதுதான் இந்த இடத்திலே யோவானுடைய பார்வையாக இருக்கிறது. அதே போல 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அங்கே தமிழிலே அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே என்று இருக்குது. அது தப்பான ஒரு மொழிபெயர்ப்பு. அது எப்படி இருக்குன்னா, அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினாலே என்று அங்க இருக்க வேண்டும். ஆவியை அப்படிங்கிறத எழுதி கொள்ளுங்கள். ஆவியில் என்பதல்ல, ஆவியை. அதாவது பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆவியை, அதாவது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி இருக்கிறார். அப்ப இந்த கண்ணோட்டத்துல இப்பொழுது நாம் இந்த 4ஆம் அதிகாரம் இந்த 4வது வசனத்தை பாருங்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளிடத்திலும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடியவர் யார் என்றால் பிதாவாகிய தேவன் தந்தருளின அவருடைய ஆவியானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். அதைதான் பரிசுத்த யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப நமக்குள் இருக்கக்கூடியவர் யார் என்றால் இன்றைய இந்த கிருபையின் காலத்துல, சபையின் காலகட்டத்திலே நமக்குள் இருக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே யோவான் இந்த நிருபத்திலே
பிதாவாகிய தேவன் இதை நமக்கு தந்தருளினார் என்று சொல்லி இங்க குறிப்பிடுகிறார். இதே யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே என்ன எழுதுகிறார் பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்கே யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னதை இங்கே குறிப்பிடுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்தியாவியாகிய தேற்றவாளன். யார் இந்த சத்தியாவிய தேற்றவாளன்? யோவான் தன் நிருபத்திலே குறிப்பிடக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் சீஷர்களோடு கூட இருந்தார். ஆனால் அவர் எப்பொழுதுமே அவர் சீஷரோடு கூட இருக்க முடியாது. அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நான் என் பிதாவினிடத்திலே போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். ஆனால் நான் உங்களை நிர்கதியாய் விடமாட்டேன், உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக, உங்களோடு இருக்கும்படியாக நான் பரிசுத்த ஆவியானவரை அங்கே அனுப்புவேன் என்று சொல்லி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி இங்கே நாம் படிக்கிறோம். ஆகவே யோவானுடைய இந்த சுவிசேஷத்திலும் சரி நிருபத்திலும் சரி உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பெரியவர் என்று சொல்லும் பொழுது யோவான் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் அது பிதாவானவரை அல்ல, குமாரனை அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியானவரை அங்கே குறிப்பிடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடியவர், நம்மோடு கூட இருக்கக்கூடியவர் அவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இதையேதான் பவுலும் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்குள் தங்கியிருக்கக்கூடியவர், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நமக்குள் இருக்கக்கூடியவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்ப இப்பொழுது யோவான் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள் இருக்கக்கூடியவர் யார் என்றால் மகா பெரியவர் நமக்கு இருக்கிறார். அதுதான் இங்கே யோவான் சொல்லுகிறார், பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். யார் அந்த பெரியவர்? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உள்ளத்திலும் வாசம் செய்கிறார். பிதாவாகிய தேவன் அவரை நமக்கு தந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே நீங்கள் கவனிக்கும் போது உலகத்தில் இருக்கிறவனிலும் என்று சொல்லி இங்க நாம் படிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் யார் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது பிள்ளைகளே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லுகிறார் 4வது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப உலகத்துல இப்ப யார் இருக்கிறார்னா இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இப்பொழுது இருக்கிறது. பிசாசினுடைய அந்த ஆவி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆனால் யோவான் சொல்லுகிறார், விசுவாசிகளை பலப்படுத்தி அங்கே சொல்லுகிறார், நீங்கள் இப்படிப்பட்ட ஆவிகளை பார்த்து, இப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை காட்டிலும், பிசாசினுடைய இந்த ஆவியை காட்டிலும், அந்தகார லோகாதிபதிகளை காட்டிலும், உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களை காட்டிலும் உங்களுக்குள் வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி யோவான் இங்கே விசுவாசிகளை அங்கே உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக தான் இதை நாம் பார்க்க வேண்டும். நாம் படித்த அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல யோவான் ஒரு காரியத்தை மிக சிறப்பாக இங்கே சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை யார் அறிந்து கொள்ள முடியும் என்றால் அங்கே தெளிவாக இருக்கிறது, உலகம் அறிந்து கொள்ளாது,
மாறாக விசுவாசிகளால் மாத்திரமே அந்த ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவரை உலகத்திற்கு கொடுக்கவில்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உலகத்திற்கு கொடுத்தார் என்று படிக்கிறோம். அவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அதற்காக உலகத்தின் பாவ நிவாரண பலியாக கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அவர் உலகத்திற்கு கொடுக்கவில்லை. மாறாக அங்கே தெளிவாக அந்த வசனம் சொல்லுகிறது 17ஆவது வசனத்துல, உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமல் இருந்து அவரை பெற்றுக் கொள்ளாது. ஆனால் யார் அறிந்து கொள்வார்கள், யார் பெற்றுக்கொள்வார்கள் என்றால், பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் அவர், அதாவது விசுவாசிகளுக்கு பிதாவாகிய தேவன் நேரடியாக ஆவியானவரை விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆகவேதான் உலகம் அவரை அறியாமல் இருக்கிறது, காணாமல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொதுவான இடத்தில் இருக்கக்கூடியவர் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே நாம் எடுத்துக்கொண்டால் தேவன் பரிசுத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன செய்தார் என்றால் இருந்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் இல்லையா? பெரிய ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அதிலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆலயத்தை பார்த்தார்கள், தேவன் பிரசன்னமாய் இருக்கிறதை பார்த்தார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது தேவாலயத்திலே தேவன் அங்கே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் உலகத்திலே இருந்தார், அங்கே எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால் பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் இப்பொழுது மனுஷ கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் வாசம் செய்கிறவர் அல்ல. மாறாக ஆண்டவர் இப்பொழுது நம்மையே ஆலயமாக்கி, இப்பொழுது இந்த ஆலயமாகி இந்த சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அங்கு என்ன செய்கிறார் என்றால் வாசம் செய்கிறார். மாறாக உலகத்திலே அவர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வாசம் செய்கிறவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள் மட்டுமே என்ன செய்கிறார் என்றால் காணப்படுகிறார், வேற எங்குமே கிடையாது. நன்றாக கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தார், எல்லாரும் அவரை பார்த்தாங்க. பழைய ஏற்பாட்டிலே அங்கே யெகோவா தேவனை அனைவரும் காணக்கூடிய விதத்திலே தேவாலயம் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்திற்கு அல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள் மட்டுமே என்ன செய்கிறார் என்றால் காணப்படுகிறார். விசுவாசிகளுக்கு வெளியிலே அவர் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் இங்கே யோவான் 14:17 தெளிவாக இருக்கிறது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அதுதான் இந்த வசனத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. இங்கே 1 யோவான் 4:4 வசனத்திலும் யோவான் தெளிவாக சொல்லுகிறார், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகம் அதை அறிய முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று பாருங்கள். அன்றைக்கு தேவன் ஆலயத்திலே வாசம் செய்தார், ஆனால் இன்றைக்கு அந்த மகா பரிசுத்தம் உள்ளவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் பேரே என்ன தெரியுங்களா? சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் இருக்கக்கூடிய இடம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நம்மோடு உறவு கொண்டிருக்கிறார். நம்மோடு எவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறார் என்று பாருங்கள். எவ்வளவு நெருக்கம், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவரை குறித்து மேலும் நாம் படிக்க இருக்கிறோம், அவர் என்னவெல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு நமக்குள்ளே நாமே தேவனுடைய ஆலயமாய் இருந்து நம்மை தேவனுடைய ஆலயமாக்கி நமக்குள்ளே அவர் வாசம் செய்வதனாலே நம்மோடு அவர் எந்த அளவிற்கு ஐக்கியப்பட்டிருக்கிறார் என்று பாருங்க. இதெல்லாம் சாத்தியமா? ஆனால் தேவன் அதை சாத்தியப்படுத்தினார். இன்றைக்கு நமக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறார். ஆனால் நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோமா? அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர். நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு வாழ்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவரை குறித்து நாம் மேலும் படிக்கும் பொழுது 1 யோவான் 5:7 வசனத்துல பாருங்கள். 1 யோவான் 5:7 நமக்குள் வாசம் செய்கிறவர் யார் என்பதை எங்கே யோவான் குறிப்பிடுகிறார். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். கவனித்தீர்களா? பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை. வார்த்தைனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். கவனித்தீர்களா? அதாவது ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது they are co-equal.
மூவரும் அங்கே ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள வேற்றுமை இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அங்கே மூவரும் அவர்கள் தேவனாய் இருக்கிறார்கள். மூவரும் அவர் தேவன், காட் என்ற அந்த இடத்திற்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் அவர் தேவன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இன்றைக்கு அநேக சபை வட்டாரங்களிலே பரிசுத்தாவினர் பல விதத்திலே அவர்கள் வியாக்கியானம் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் யோவான் தெளிவாக சொல்லுகிறார், யோவான் பரிசுத்த ஆவியானவரை பிதாவுக்கும் குமாரனுக்கும் சரியாக அங்கே நிறுத்தி இந்த மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இந்த மூவரும் ஒன்று என்று சொல்லவில்லை, மாறாக ஒன்றாயிருக்கிறார்கள். இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். குமாரன் எப்படி இருக்கிறாரோ அதே போல பிதாவும் இருக்கிறார். பிதா எப்படி இருக்கிறாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மூவருக்குள்ளும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அந்த தேவன் என்கின்ற அந்த ஸ்தானத்துல மூவருக்குள்ளும் ஒருவர் பெரியவர், ஒருவர் தாழ்ந்தவர், இன்னொருவர் அதற்கும் தாழ்ந்தவர் என்று அல்ல, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்டவர் தான் முதலாவது நாம் பார்த்தோம். அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் யார் என்றால் அவர் தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது எபேசியர் 1:14 அவர் யார் என்று அங்கே நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே குறிப்பிடுகிறார், அவர் மீட்பின் அச்சாரமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஒரு மனிதன் மீட்கப்படுவது எந்த அச்சாரத்தின் அடிப்படை என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. நாம் கிறிஸ்துவினுடைய நாளிலே மீட்கப்படுவோம், அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதனுடைய உறுதி அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறபடியினாலே அந்த உறுதி நமக்குள் மெய்யாய் இருக்கிறது. பெரியமக்களே, அவர் நமக்குள் இல்லை என்றால் நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு எந்த ஒரு அச்சாரமும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது, உறுதியும் கிடையாது. பிதாவாகிய தேவன் நான் உங்களை மீட்பேன், கிறிஸ்துவின் நாளிலே உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் என்பதற்கான அச்சாரத்தை, உறுதியை இங்கே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து என்ன செய்திருக்கிறார் என்றால் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று பாருங்கள். இந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட உறவு கொண்டிருக்கிறார், ஐக்கியமாக இருக்கிறார், நம்மை கிறிஸ்துவினிடத்திலே நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுங்களா? நாம் கீழே படிக்க போகிறோம். அவர் கிறிஸ்துவினிடத்திலே நம்மை நடத்துகிறார். அவரை போல மாற்றக்கூடிய அந்த ஒரு செயலை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரோடு உள்ள உறவு நமக்கு எப்படி இருக்கிறது? திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 2:20 பாருங்கள். 20 1 யோவான் மேலும் இந்த ஆவியானவரை பற்றி யோவான் சொல்லுகிறார். 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். விசுவாசிகள் அனைவரும் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றவர்கள் என்று இங்கே சொல்கிறார். அபிஷேகம் என்ற அந்த வார்த்தை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த அபிஷேகம் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டிலே ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது பொருளோ ஒரு குறிப்பிட்ட பரிசுத்த நோக்கத்திற்காக அது பிரித்தெடுக்கப்படுகிறது அல்லது அபிஷேகம் செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நபர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், அங்கே பொருட்களும் என்ன செய்யப்பட்டது என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. தேவனுடைய வேலைக்காக அதுகள் பிரித்தெடுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு யாத்திராகமம் 29:7 நீங்கள் படிக்கும் பொழுது யாத்திராகமம் 29:7 அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. இது யார்? நபர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்கே லேவி கோத்திரத்திலே ஆசாரியர்கள் அனைவரும் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால் கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக அவர்கள் அங்கே பிரித்தெடுக்க பார்க்கிறோம். அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, வேலைக்காக அங்கு பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். அதே போல பொருட்களும் என்ன செய்யப்பட்டது என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. யாத்திராகமம் 30:25 28 வரையுள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் யாத்திராகமம்
30, 25 இருந்து 25 28 வரையில வசனங்கள் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், பொருட்கள் என்ன செய்யப்பட்டது என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு வசனத்தை படிப்போம். 25வது வசனம். அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கிடவுது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியும் இதெல்லாம் அப்படியே கீழே வந்துட்டு 28வது வசனத்தை பாருங்க. அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி என்று நாம் படிக்கிறோம். அப்ப பொருட்கள் தேவனுடைய ஆலயத்திலே அல்லது ஆசரிப்பு கூடாரத்துல வைக்கப்படும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த அபிஷேகம் பண்ணுதல் மற்றொரு அர்த்தத்தையும் அங்கே பெறுகிறதை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். என்னவென்றால், பரிசுத்த ஆவி ஒரு நபர் மேலே வந்து வாசம் செய்தலை அபிஷேகமாக என்ன செய்யப்பட்டது என்றால் அறியப்பட்டது. பாருங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கோம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பார்த்தீர்களா? அப்ப அபிஷேகம் பண்ணுதல் அது எதை காட்டுகிறது என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் படிக்க முடியும். இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்படி அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிறது எந்த செயலை இங்கே சுட்டி காட்டுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது அங்கே வருதலை என்ன செய்கிறது என்றால் காட்டுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அங்கே வெளியிலே வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்குகிறதை இங்கே அபிஷேகமாக இங்கே காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது யோவானை பொறுத்த மட்டிலும் இந்த அபிஷேகம் என்று நாம் பார்க்கும் பொழுது அபிஷேகத்தை இப்படி சொல்லுகிறார். இப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீரனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். பவுலை பொறுத்த மட்டிலும் இந்த அபிஷேகத்தை எவ்விதமாக சொல்லுகிறார் என்றால், ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு என்று இங்க நாம் படிக்கிறோம். அப்ப பவுலை பொறுத்த மட்டிலும் இந்த பதத்தை ஞானஸ்நானத்தோடு இங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறார். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது இது எல்லாம் ஒரே நிகழ்வாக இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்படுதல், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம், இது எல்லாம் ஒரே நிகழ்வாக இருக்கிறது. ஒரே சமயத்திலே அங்கே நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுது நடைபெறும்? இதெல்லாம் தனித்தனியா நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுதே நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அதே போல அதை பவுல் சொல்லும் பொழுது அது ஞானஸ்நானத்தோடு அங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறார். யோவான் இதை எப்படி சொல்லுகிறார் என்றால், அதை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் படித்தோம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப நாம் அனைவரும் பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டோம். எப்பொழுது இந்த அபிஷேகம் நடைபெற்றது? அது தனியாக நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதே அந்த அபிஷேகமானது நமக்கு நடைபெறுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். இந்த பரிசுத்தராலே என்று சொல்லும் பொழுது யோவான் இந்த பரிசுத்தராலே என்ற அந்த வார்த்தை
யாருக்கு பயன்படுத்துகிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு அங்கே பயன்படுத்துகிறார். அதைதான் இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் அது பவுல் பயன்படுத்தும் பொழுது யோவான் அதை எப்படி பயன்படுத்துகிறார் என்றால் அதை அபிஷேகமாக, பரிசுத்தாவின் அபிஷேகமாக அங்கே பயன்படுத்துகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். இப்பொழுது அடுத்ததாக the importance of fellowship with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவு கொள்ளுவதனுடைய, ஐக்கியப்படுவதனுடைய முக்கியத்துவத்தை யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த இடத்திலே நிலைத்திருப்பீர்களாக என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அங்கு சொல்கிறார் என்றால், இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக கவனித்தால் அறிந்து கொள்ளலாம். எதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா, முதல் பகுதியில நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, அந்த அபிஷேகத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு அவரில் நிலைத்திருங்கள். அப்ப எவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். முதல் பகுதியை பாருங்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. இந்த அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் ஒருபோதும் உங்களை விட்டு போவது கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, நீங்கள் அவரால் என்ன செய்யப்பட்டீர்கள் என்றால் அபிஷேகம் அங்கே பண்ணப்பட்டீர்கள். அதாவது அபிஷேகம் இந்த இடத்துல எதை குறிக்கிறார் என்றால் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரோடு அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். இப்பொழுது இந்த பகுதியை பாருங்கள். 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. யார் அந்த அபிஷேகம்? அது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறது. இங்க யோவான் அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த அபிஷேகம் போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப நாம் தேவனிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன போதிக்கிறாரோ, அவர் சத்தியமாய் இருக்கிறார், பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவருடைய சொல்படி நாம் கேட்கும் பொழுது நாம் பிதாவினும் குமாரனிலும் என்ன செய்வோம் என்றால் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே இங்கே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியத்தை சொல்லுகிறார். எதிலே? அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிலைத்திருக்கிறது போல அவருடைய வார்த்தையிலே, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் சிரமேற்று நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவரை ஒரு போதகராகவும் வழிகாட்டியாகவும் என்ன செய்கிறார் என்றால் யோவான் இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இதே யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல அங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை இங்க குறிப்பிடுகிறார். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது, அவர் பேர் என்னங்க? சத்திய ஆவியானவர். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று நம்ம இங்க படிக்கிறோம். அவர் பேரே என்ன தெரியுங்களா? சத்திய ஆவியானவர். அதைதான் யோவான் இங்கே நிருபத்திலும் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? அவர் சத்தியமாய் இருக்கிறார். அது சத்தியமாய் இருக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. அந்த அபிஷேகம் சத்தியமாய் இருக்கிறது. யார் அந்த அபிஷேகம்? அவர்தான் சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்? நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்திற்குள் நடத்துகிறார். மேலும் அவர் என்ன செய்கிறார் என்றால் என்னை மகிமைப்படுத்துகிறவர் என்று இங்கே சொல்கிறார். அவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே அவருடைய தலையாய அங்கே கடமையாக இருந்து அவர் செய்கிறார். அப்ப இந்த ஆவியானவரோடு கூட உறவு கொள்ளுதலினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் நாம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா,
அவர்தான் சத்திய ஆவியானவராக இருக்கிறார். இந்த உலகத்துல அங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நம்மை தேவனுடைய சத்தியத்திலிருந்து விளக்கக்கூடிய அநேக அந்தி கிறிஸ்துகளினுடைய ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கிறது. உலகத்தின் மோகங்கள் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. இதிலெல்லாம் நாம் அகப்படாமல் நாம் தப்பி வாழ வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவருடைய வார்த்தையை, அந்த அபிஷேகருடைய வார்த்தையை நாம் கேட்டு அங்கே நாம் நடக்க வேண்டியது அவசியமாக. அவர் சத்தியமுள்ள ஆவியானவர், அவர் நம்மை நடத்தக்கூடியவர், அவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடியவர், அவர் போதகராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அவருக்குள் நாம் ஐக்கியமாய் இருப்பதனுடைய முக்கியத்துவம் இதுவாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 3 வரையில வசனங்களில நாம் இங்கே படிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 வரையில வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு அநேக அந்தி கிறிஸ்துக்களினுடைய ஆவிகள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அப்ப எது உண்மையான ஆவி, எது பொய்யான ஆவி, எது சத்தியம், எது சத்தியம் இல்லாதது, எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியமற்றது என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும் என்றால், சோதித்து அறிய வேண்டும் என்றால், நமக்குள் இருக்கிற சத்திய ஆவியானவர், நமக்குள் இருக்கிற அந்த பெரியவரோடு கூட நாம் மிக சிறப்பான உறவு கொண்டவர்களாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய உதவியை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் படிக்கிறோம், அவர் நமக்கு போதிக்கிறார். யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே எல்லா ஆவியும் நம்பி விடாதிருங்கள். இன்றைக்கு சபைகளிலே பல ஆவிகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாத்தையுமே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது தெரியுமா? நம்பிவிடக்கூடாது. எது தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியானவர், எது பொய்யான ஆவி என்று அங்கே நிதானிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும். அது யாரால் மட்டும்தான் முடியும் என்றால், யார் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு சிறப்பான உறவு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த ஆவியை நிதானிக்கக்கூடிய திறமையுடையவர்களாக இங்கே காணப்படுகிறார்கள். அதைதான் இந்த முதல் பகுதியிலே நாம் படிக்கிறோம். அடுத்ததாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக நம்ம இங்கே படிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, எப்ப நாம் இந்த பரிசுத்த ஆவியினுடைய உறவில இருக்கிறோமோ, அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு சிறப்பான செயல்பாடு இங்கே உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன செயல்பாடு அப்படின்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் வஞ்சக ஆவியாக இருக்கிறான். அதைதான் இந்த இடத்துல சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், நாங்கள்னா யாரு? அப்போஸ்தலர்களாகிய தங்களை குறித்து இங்கே யோவான் சொல்லுகிறார். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், எங்களுக்கு செவி கொடுக்கிறவன் செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப யாரெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் சத்திய ஆவிக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி நடக்காதவர்கள், அவர்கள் சத்திய ஆவியானவருக்கு செவி கொடுப்பதில்லை, வஞ்சக ஆவியினுடைய செயல்பாட்டிலே அவர்களுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு நாம் எந்த ஆவிக்கு செவி கொடுக்கிறோம்? நாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி நடக்காதவர்களாக இருந்தால் நாம் வஞ்சக ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் என்பது அர்த்தம் என்பதை இந்த பகுதியிலே நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் உறவில் இருப்பதனுடைய
மேன்மையை பாருங்கள். நாம் எவ்வளவு ஆபத்து நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் அந்த ஆவியை பிரித்து பார்க்க திறமையற்றவர்களாக இல்லாதபடியினால அநேகர் வஞ்சக ஆவிக்கு இழுக்கப்பட்டு போகிறார்கள். இதுதான் நல்ல ஆவி, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அவர்கள் பொல்லாத ஆவிகளுடைய பிடியிலே அங்கு இருந்து சத்தியத்தை அங்கே விலகி அவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கக்கூடிய நாம் நம்முடைய சபையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சத்தியமுள்ள சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எந்த அளவிற்கு கொடுத்து வைக்கப்பட்டவர்கள் என்று பாருங்கள். ஆகவே இதை நாம் அலட்சியமாக எண்ணிவிடக் கூடாது. ஆகவே இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நான் பரிசுத்த ஆவியானவரோடு எந்த அளவிற்கு உறவு கொண்டவனாக இருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திருந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அதே போல 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல, அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தறினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னா, அவரில் இருக்கிறோம் என்பதை எப்படி அறிய முடியும் அப்படிங்கிற கேள்வியை நாம் இங்கே கேட்போம் என்றால், யோவான் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நாம் அவரிலே இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 4:13 அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தறினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இப்ப நாம அவரில் அவர் நம்மள இருக்கிறதை எப்படி அறிய முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மாத்திரம். அதை தான் இந்த 2 வசனங்களும் சொல்லுகிறது. ஆகவே இன்னைக்கு நாம ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்துல இருக்கிறோம், நாம ஆண்டவருக்குள் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனுடைய அங்கே உறுதி பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் இல்லைன்னா இந்த உறுதி நமக்கு கிடையவே கிடையாது. அவர்தான் நம்மை இந்த விசுவாச வாழ்க்கையில நாம் சோர்ந்து போகும்போது, அங்கே நாம் தைரியம் இழந்து போகும் பொழுது, நாம் பாவம் செய்து சில நாட்களில் நாம் வழி விலகி போகும் பொழுது நம்மை திரும்பி வர செய்யக்கூடியவரும், ஆண்டவர் இன்னமும் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடியவரும், ஆண்டவர் இன்னமும் உன்ன இடத்திலே அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்மை திருப்பக்கூடியவரும் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே அவரோடு உள்ள உறவு எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். அதனாலேதான் மற்ற பல்வேறு இடங்களிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆவியை அவித்து போடாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய செயல்பாட்டை நாம் அவித்து போடக்கூடாது, அவரை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அவர் நமக்குள் செயல்படுவது என்ன ஆகிறது தெரியுமா? மங்கி போகிறது. அவர் துக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் அவரோடு கூட உள்ள உறவிலே எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த சின்ன ஒரு நிருபத்துல அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆவியானவருக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? அவர் இல்லைன்னா நாம கிடையாது. நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு அவர்தான் அச்சார். தேவன் நமக்குள் இருக்கிறார், நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கான உறுதி அவர்தான். அவர்தான் எல்லாமுமாக இருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல நாம் வழி தவறி போகாமல், நாம் பாவத்துல விழுந்து விடாமல், எது வஞ்சக ஆவி, எது சரியான சத்தியம் என்ற எல்லா காரியத்தையும் போதித்து நம்மை சரியான பாதையிலே நடத்தக்கூடியவர் இந்த பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இந்த காலத்திலே நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? அவரோடு கூட உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அவரை நாம் மனமகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறோமா? அவர் சொல்படி நாம் கேட்டு நடக்கிறோமா? அவரை துக்கப்படுத்தாமல் நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே யோவான் சொல்கிறார், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஆவியை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவர் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த உணர்வோடு அவர் சொற்படி கேட்டு நாம் நடப்போம் என்றால் நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவரை மகிமைப்படுத்தி
அவருடைய சொற்கேட்டு அந்த சத்தியத்தை படி நாம் நடக்க நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இந்த இரவு வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூம் ஆப் வழியாய் நாங்கள் வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உடன் கூடிய எங்களுடைய ஐக்கியத்தை பற்றி நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, அவர் எங்கள் உள் வந்து தங்குகிறார். ஆண்டவரே, ரட்சிப்புக்கு முத்திரையாய் அவர் காணப்படுகிறார். ஆண்டவரே, நாங்கள் அவரோடு கொள்ள வேண்டிய ஐக்கியத்தை பற்றி நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, திருச்சபை மக்கள் இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தின் மூலமாய் பயன்பட்டிருப்பார்கள் என்று நம்பி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா நம்முடைய பாத்தில ஒப்படைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஏதாவது